நடிகர் ரஜினிகாந்த் சென்னை கிரீன் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதி. அடிவயிற்று பகுதியில் லேசான வீக்கம் இருப்பதால் பரிசோதனை என தகவல். நடிகர் ரஜினிகாந்த் உடல்நிலை குறித்து கவலைப்படும் அளவுக்கு எதுவும் இல்லை. ரஜினிகாந்தின் மனைவி லதா ரஜினிகாந்த் தகவல். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. வானிலை மற்றும் வெள்ள முன்னெச்சரிக்கைகளை அறிய டிஎன் அலர்ட் என்ற மொபைல் செயலி அறிமுகம். வானிலை முன்னெச்சரிக்கை, தற்போதைய வானிலை, பெறப்பட்ட மழை அளவு, நீர்த்தேக்கங்களில் இருக்கக்கூடிய நீர் இருப்பு உள்ளிட்ட விவரங்களை தமிழிலேயே தெரிஞ்சிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு டிஎன் அலர்ட் என்னும் மொபைல் போன் செயலியில் உருவாக்கியிருக்கு. மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவடையவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. விரைந்து முடிக்காவிட்டால் இந்த ஆண்டும் சென்னை மிதக்கும் என பேட்டி. மழைநீர் வடிகால் பணி சுமார் 90% பணியில் நிறைவு பெற்றதாக சொன்னார்கள். இன்று வரை அந்த பணி நிறைவு பெறவில்லை. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வைக்கப்பட்டுள்ள பேனர்களை அகற்றும் பணிகள் தீவிரம். 300க்கும் மேற்பட்ட பேனர்கள் அகற்றப்படுவதாக சென்னை மாநகராட்சி அறிவிப்பு. உதகை கொடைக்கானல் செல்லும் வாகனங்களுக்கான இ-பாஸ் நடைமுறை நீட்டிப்பு நேற்றுடன் முடிவடையவிருந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவு. தமிழ்நாடு அமைச்சரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு 3வது இடம். முதலமைச்சரை தொடர்ந்து 2வது இடத்தில் நீடிக்கிறார் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன். திமுகவில் பல ஆண்டுகளாக உழைத்த மூத்த தலைவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். மூத்த அமைச்சர் இருக்கிறாங்க, மூத்த நிர்வாகிகள் இருக்கிறாங்க, அனுபவம் வாய்ந்தவர்கள், அமைச்சராக இருந்து நாட்டு நடப்பை தெரிந்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் துணை அமைச்சர் வழங்கவே இல்லையே. தலைவருக்கு அடுத்தபடியாக ஒருவர் இல்லாததால் தான் அதிமுக 4 துண்டாக போனது என்று RS பாரதி பதிலடி. தளபதி இன்னைக்கு இவரை ஒரு லெப்டினெண்டாக வச்சிருக்காங்க. ஒரு இயக்கத்துக்கு அப்படி இப்படி இருந்தால் தான் கட்சி நல்லா இருக்கும், வளரும். இன்னைக்கு அதிமுக என்னாச்சு? 4 கூறா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? சென்னை மெட்ரோ ரயில் திட்டப்பணிகள் தொடர்பாக பிரதமர் மோடிக்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கடிதம். 2ஆம் கட்ட திட்டப்பணிகளுக்கு மத்திய அரசு 50% நிதி உடனடியாக ஒதுக்க வலியுறுத்தல். கடவுள் விவகாரத்தில் அரசியலை தள்ளி வைக்க வேண்டும் என ஆந்திர அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுரை. எந்த ஆதாரமும் இல்லாமல் திருப்பதி லட்டு பற்றி முதல்வர் சந்திரபாபு நாயுடு பொதுவெளியில் புகார் கூறியது தேவையில்லாதது எனவும் கருத்து. ஹொசூரில் அமைந்துள்ள செல்போன் ஆலையை விரிவாக்கம் செய்ய தமிழ்நாடு அரசிடம் டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் விண்ணப்பம். ஆலை விரிவாக்கத்தால் கூடுதலாக 80,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். RSS அணிவகுப்புக்கு அனுமதி அளிக்கும் விவகாரத்தில் நீதிமன்றத்தின் பொறுமையை சோதிக்க வேண்டாம். காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. பழனி பஞ்சாமிர்தம் குறித்து அவதூறாக பேசிய விவகாரம். திரைப்பட இயக்குநர் மோகன் பொது மன்னிப்பு கேட்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. நாமக்கல் அருகே போலீஸ் என்கவுண்டரில் காயமடைந்த ATM கொள்ளையன் ஆசர் அலியின் வலது காலில் மூட்டுக்கு கீழ் உள்ள பகுதி அகற்றம். இரத்த குழாய் பாதிப்பு ஏற்பட்டதால் அகற்றப்பட்டதாக கோவை அரசு மருத்துவமனையின் டீன் நிர்மலா தகவல். நடிகர் ஜெயம் ரவியுடன் பரஸ்பர விவாகரத்துக்கு தாம் சம்மதிக்கவில்லை என மனைவி ஆர்த்தி அறிக்கை. தன்னை தவறாக சித்தரிப்போருக்கு பதிலளிக்க விரும்பவில்லை என்றும் கருத்து. வங்கதேசத்திற்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் அதிவேகமாக 250 ரன்கள் குவித்து இந்திய அணி புதிய சாதனை. சர்வதேச கிரிக்கெட்டில் குறைந்த போட்டிகளில் 27,000 ரன்கள் குவித்து சச்சினின் சாதனையை முறியடித்தார் விராட் கோலி. உலகின் எந்த மூலையிலும் பயங்கரவாதத்திற்கு இடமில்லை என இஸ்ரேல் பிரதமரிடம் கூறிய நரேந்திர மோடி.
அமைதியை நிலைநாட்ட தேவையான உதவிகளை இந்தியா செய்யும் என்றும் உறுதி. சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை 48 ரூபாய் அதிகரிப்பு. 1855 ரூபாயாக இருந்த ஒரு சிலிண்டர் விலை 1903 ரூபாயாக உயர்ந்தது. மழைக்காலத்தில் ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படக்கூடாது என்ற நோக்கத்தில் அனைத்து துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளை கண்காணிக்க 15 IAS அதிகாரிகள் நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இம்மாதம் எப்பொழுது வேண்டுமானாலும் தொடங்க வாய்ப்பு உள்ளது. இதனை எதிர்கொள்ளும் வகையில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த தமிழ்நாடு அரசு தனி கவனம் செலுத்தி வருகிறது. அந்த வகையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய முதலமைச்சர் மழைக்கால முன்னெச்சரிக்கை குறித்த தகவல்களை பொதுமக்கள் தெரிந்து கொள்ள TN அலர்ட் செயலியை அறிமுகம் செய்வதாக தெரிவித்தார். வானிலை முன்னெச்சரிக்கை, தற்போதைய வானிலை, பெறப்பட்ட மழை அளவு, நீர்த்தேக்கங்களில் இருக்கக்கூடிய இருப்பு, நீர் இருப்பு உள்ளிட்ட விவரங்களை தமிழிலேயே தெரிஞ்சிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு TN அலர்ட் என்னும் மொபைல் ஃபோன் செயலியில் உருவாக்கியிருக்கு. தொடர்ந்து பேசிய அவர் பருவமழையை எதிர்கொள்வதற்கான உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதில் அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் கூறினார். வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது தாழ்வான பகுதிகளிலிருந்து முன்கூட்டியே வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு போகிறது மிக முக்கியம். இந்த பணிகளை தமிழக அரசினுடைய அனைத்து களப்பணியாளர்களும் பொதுமக்களோடு இணைந்து அவர்களுக்கு அறிவுறுத்தி வெள்ளத்துக்கு முன்னரே நிவாரண மையங்களுக்கு அழைச்சிட்டு போகணும். உயிரிழப்பு கூட ஏற்படக்கூடாது என்ற நோக்கத்தோடு செயல்படணும். இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி, அமைச்சர்கள் துரைமுருகன், KKSSR ராமச்சந்திரன், ஏவா வேலு, சேகர் பாபு, மா சுப்பிரமணியன், தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனிடையே மழைநீர் வடிகால்வாய் பணிகளில் அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இன்னும் ஒரு மாதத்துக்கு பின்பு வடகிழக்கு பருவமழை துவங்க இருக்கின்றன. இனியாவது இந்த அரசு கும்பகரணம் தூக்கத்திலிருந்து விழித்து வேகமாக துரிதமாக மழைநீர் வடிகால் பணியை நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளை கண்காணிக்க சென்னையில் மண்டல வாரியாக 15 IAS அதிகாரிகள் நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. திருவொற்றியூர் மண்டலத்திற்கு சமீரன், மணலி மண்டலத்திற்கு குமரவேல் பாண்டியன், கோடம்பாக்கம் மண்டலத்திற்கு விசாகன், சோழிங்கநல்லூர் மண்டலத்திற்கு உமா மகேஸ்வரி உள்ளிட்டோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் உள்ள 15 மண்டலங்களிலும் அனுமதியின்றி வைக்கப்பட்ட பிளக்ஸ் பேனர்களை அகற்ற மாநகராட்சி ஆணையர் குமரகுருபன் உத்தரவிட்டுள்ளார். முதற்கட்டமாக 300க்கு மேற்பட்ட விளம்பர பேனர்கள் அகற்றப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மற்ற பகுதிகளில் உள்ள பேனர்களை அகற்றும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது. திருப்பதி லட்டில் கலப்படம் செய்யப்பட்டது குறித்த ஆய்வறிக்கை தெளிவாக இல்லை என்று கூறியுள்ள உச்சநீதிமன்றம் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. கடவுள் விவகாரத்தில் அரசியலை தள்ளி வைக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தியுள்ளனர். ஆந்திராவில் ஆட்சி பொறுப்பேற்றுள்ள சந்திரபாபு நாயுடு ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான முந்தைய YSR காங்கிரஸ் ஆட்சி நிர்வாகம் மீது அடுத்தடுத்து குற்றச்சாட்டுகளை வைத்து வருகிறது. அந்த வகையில் விலங்கு கொழுப்புகள் உள்ள நெய்யை திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார். இது தொடர்பாக கடந்த ஜூலை மாதம் நடத்தப்பட்ட ஆய்வின் அறிக்கையை அவர் வெளியிட்ட நிலையில் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் திருப்பதி லட்டு விவகாரத்தில் உண்மைத்தன்மையை ஆராய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் YSR காங்கிரஸ் கட்சி, பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி உள்ளிட்டோர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் PR கவாய், KV விஸ்வநாதன் அமர்வு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுக்கு அடுக்கடுக்காய் பல்வேறு கேள்விகளை எழுப்பியது. திருப்பதி லட்டில் கலப்படம் குறித்து கடந்த ஜூலை மாதம் ஆய்வு செய்து அதன் அறிக்கையை செப்டம்பர் மாதம் வெளியிட்டதன் காரணம் என்ன என்றும், முதலமைச்சர் என்ற பொறுப்பான பதவியில் இருக்கும் சந்திரபாபு நாயுடு இந்த விவகாரத்தை நேரடியாக ஊடகங்களிடம் எடுத்துச் சென்றது ஏன் என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். பக்தர்களின் உணர்வுகளை பாதிக்கும் வகையில் இதுபோன்ற ஒரு அறிக்கை மாநில அரசால் வெளியிடப்பட்டிருக்க வேண்டுமா என்று கேட்ட நீதிபதிகள் இதனை பொதுவெளியில் பேசியது ஏன் என்று கண்டனம் தெரிவித்துள்ளனர். மேலும் ஆந்திர அரசு வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கை தெளிவானதாக இல்லை என்றும்
ஆய்வு மாதிரியில் பயன்படுத்தப்பட்ட நெய்தான் லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதா என்பதை எந்த இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை என்றும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். சிறப்பு விசாரணை குழுவை நியமித்துள்ள மாநில அரசு அதன் அறிக்கை வருவதற்கு முன்பே ஊடகங்களில் ஆய்வறிக்கையை வெளியிட வேண்டிய அவசியம் என்ன என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜம்மு காஷ்மீரில் 90 சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலில் 3வது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் முகிலன் இணைந்திருக்கிறார். முகிலன், இன்று இறுதிக்கட்ட வாக்குப்பதிவுக்கான தொடங்கி இருக்கிறது, விவரங்களை பதிவு செய்யலாம். 3வது மற்றும் இறுதிக்கட்ட அந்த வாக்குப்பதிவானது தற்போது ஜம்மு காஷ்மீரில் தொடங்கி இருக்கிறது. இதில் சுமார் 40 தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவானது நடைபெறுகிறது. இந்த மூன்று கட்டங்களில் இந்த 3வது கட்டம்தான் அதிக அளவில் இந்த வாக்குப்பதிவானது தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த கட்டத்திற்கான இந்த அனைத்து பிரச்சாரங்களும் ஞாயிற்றுக்கிழமையுடன் முடிவடைந்தது. இதைத் தொடர்ந்து பெருமளவில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணிக்காக ஈடுபடுத்தப்பட்டு அந்த வேலைகள் எல்லாம் முடிக்கப்பட்டது. தற்போது அந்த வாக்களிக்கும் பணி தற்போது வாக்களிப்பானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த 40 தொகுதிகளில் 24 தொகுதிகள் ஜம்மு பகுதிக்கு கீழ் வருகின்றன. மீதமுள்ள பகுதிகள் காஷ்மீர் பகுதிகளில் வருகிறது. சுமார் 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் தற்போது இந்த 3ஆம் கட்ட வாக்குப்பதிவில் தற்போது தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்ற இருக்கின்றனர். அதே போல இந்த கட்சிகளை பொறுத்தவரை பார்க்கும்போது காங்கிரஸ் அங்க நேஷனல் கான்ஃபரன்ஸுடன் சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்கிறது. அதே பாஜக பொறுத்தவரை பீப்புள் டெமோக்ராட்டிக் பார்ட்டியுடன் இணைந்து இந்த தேர்தலை தற்போது சந்தித்து வருகிறது. தற்போது இந்த இறுதிக்கட்ட தேர்தல் கடந்த 2 கட்டங்களைப் போல எந்த அசம்பாவிதங்களும் நடைபெறக்கூடாது என்பதற்காக ஒரு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளானது தற்போது செய்யப்பட்டிருக்கிறது. சிஆர்பிஎஃப் அதே போல குயிக் ரெஸ்பான்ஸ் டீம் என்று சொல்வார்கள் மற்றும் இராணுவத்தினர் ஆகியோர் தற்போது இந்த பாதுகாப்பு பணிகள் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல மிக முக்கியமாக பாராமுல்லா, கத்துவா, குப்வாரா இந்த பகுதிகளில் எல்லாம் ஏற்கனவே தீவிரவாத தாக்குதலுக்கு கீழ் வரும் பகுதிகள். அந்த பகுதியில் தற்போது தேர்தல் நடப்பதால் கூடுதல் பாதுகாப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி முகிலன். சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை அதிகரித்திருக்கிறது. வணிக பயன்பாட்டு சிலிண்டர் ஒன்றின் விலை 48 ரூபாய் அதிகரித்திருக்கிறது என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. 1855 ரூபாயாக இருந்த வணிக சிலிண்டரின் விலை தற்போது 1903 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. வீட்டு உபயோக சிலிண்டருக்கான விலை மாற்றமின்றி 818 ரூபாய் 50 காசுகளாக தொடரும் என்ற அந்த அறிவிப்பும் தற்போது வெளியாகியிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை 48 ரூபாய் அதிகரித்துள்ளது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, சென்னையில் உள்ள பிளக்ஸ் பேனர்களை அகற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் உள்ள 15 மண்டலங்களிலும் உள்ள பிளக்ஸ் பேனர்களை அகற்ற மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தமிழரசி. வணக்கம் தமிழரசி, இந்த உத்தரவு எதற்காக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னையில் உள்ள 15 மண்டலங்களிலும் பாரபட்சமின்றி பிளக்ஸ் பேனர்களை அகற்றும் பணியை
மேற்கொள்ள சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக வடகிழக்கு பருவமழை துவங்க இருக்கக்கூடிய நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சென்னை மாநகராட்சி மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த சென்னை மாநகராட்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய 15 மண்டலங்களிலும் பிளெக்ஸ் பேனர்களை அகற்ற இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மழை காலங்களில் ஏற்படக்கூடிய விபத்துகளை தவிர்க்கக்கூடிய வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி தமிழரசி.